இனிமே தமிழ்நாட்டுல டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாதா? வெல்கம் பேக் டு ஸ்ருதி ரியாக்ட்ஸ். இதில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு சில செய்திகளுக்கு குயிக்காக ரியாக்ட் பண்ண போகிறோம். அந்த வகையில் த ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு சட்டசபையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்துட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். என்னன்னா வந்துட்டு எல்லாருக்குமான கட்டாய கல்வி அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது 2010க்கு முன்னாடி ஆல்ரெடி அசைன் பண்ண டீச்சர்ஸ் யாருக்குமே டெட் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது. அவங்களுக்கு அந்த விலக்கை வந்து கொடுத்துடுறோம். ஏன்னா அவங்க இத்தனை வருஷம் ஆனதுனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸுக்கு இந்த டெட் எக்ஸாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு மனதான் இன்னைக்கு இதோட தீர்மானமும் வந்துட்டு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 2010க்கு முன்னாடி இருக்கிற டீச்சர்ஸ்க்கு டெட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை தாண்டி இப்போ அப்படி பண்ணாங்கன்னா இப்போ ஒருத்தவங்களை வந்து அசைன் பண்ணிட்டு ஒரு 5 years 6 yearsக்கு அப்புறம் இப்போ இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது வந்து கரெக்டான எனக்கு தெரியல. டெட் வந்து உள்ள வரதுக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ற ஒரு எக்ஸாமா இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு அப்பப்போ ஏதாவது டெஸ்ட்டோ எக்ஸாமோ வைக்கும் பொழுது அவங்களையும் அவங்க அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப சேடஸ்ட் பார்ட் என்னன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற நிறையா ஸ்கூல்ஸில் நிறையா டீச்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் டீச்சர்ஸ் எலிஜிபிளாக இருந்தாலும் மினிமமாக வந்துட்டு அன்எலிஜிபிள் டீச்சர்ஸும் இருக்காங்க. டியூ டு ரெக்கமெண்டேஷன்ஸ், அப்புறம் வந்து மணி, அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸில் இந்த மாதிரியான டீச்சர்ஸும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான ஃபில்டரை நம்ம வந்து எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணும் பொழுது அப்போ எல்லாருக்குமே எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடும்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கான இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக நான் நினைக்கிறேன். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறப்போ அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு க்ரைட்டீரியா வச்சு எடுக்கணும். ஏன்னா ஒரு ஃப்யூச்சரை மேக் பண்ணுற ஒரு டீச்சர்ஸுக்கு இந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்தது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க அதனால வேண்டாம் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்க இன்னும் எலிஜிபிளாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெட் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைக்கலான்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ தமிழ்நாட்டில் வந்து இந்த எக்ஸாம் வேண்டாம் அந்த எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து புதுசே கிடையாது. இப்படியே போகி எல்லா எக்ஸாமையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வரத்துக்கான சான்சஸ் அதிகமாகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. பப்ளிக் எக்ஸாம் வேண்டான்றுவாங்க போல. அதே மாதிரி இப்போ நீட் ஆல்ரெடி வேண்டாம் தான் சொல்றாங்க. இந்த மாதிரி எலிஜிபிலிட்டிக்கான எந்த எக்ஸாமுமே வேண்டாம் அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு விஷயத்தோடைய அருமை, ஒரு வேலையோடைய அருமை வந்து தெரியாமலே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இந்த இடத்துல எழுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வந்துட்டு இன்னைக்கு அதே சட்டசபையில் வந்துட்டு பரந்தூர் விமான நிலையம் குறித்த விவாதங்கள் வந்து நடந்துச்சு. அதில் என்னன்னா வந்து நேத்தே டிஎம்கே வந்து வெளியில் ப்ரெஸ் மீட் அப்போ கேள்வியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை இன்னைக்கு உள்ளேயும் போய் கேட்டிருந்தாங்க. என்னன்னா இந்த மாதிரி இப்போ வந்து விமான நிலையம் வேணாம்னு சொல்லிட்டீங்க, ஓகே, இப்போ அந்த இடத்த நம்பி ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய பேர் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த நிலத்தெல்லாம் என்ன பண்ண போறீங்க? வாங்கியிருக்கிற நிலத்தை என்ன பண்ண போறீங்க? திருப்பி கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலாக ரைட் கொஸ்டின். இப்போ ஏற்கனவே இந்த விமான நிலையம் வரப்போகிறதா சொல்லி அந்த இடத்த வாங்கி அவங்களுக்கு காம்பன்சேஷனாக மணி அண்ட் ஒரு லேண்ட் கொடுத்துருக்கிறப்போ இந்த இடத்த இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அதுக்கு வந்து தாவேகா சைட்லேருந்து ஒரு நல்ல பதில் சீக்கிரமாக வரணும். அட் த சேம் டைம் இன்னைக்கு அந்த விவாதங்களில் நிறையா வந்து தேவையில்லாத ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் ரெண்டு சைடுமே எல்லாருமே யூஸ் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் ஆச்சு. ஸோ அதில் பர்டிகுலராக வந்து ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக வந்து ஒரு தனியார் நிறுவனத்தை சொன்னதாக இருக்கட்டும், அதை வச்சு பர்சனல் டாக்ஸ் போனது வந்துட்டு அது வந்து சரியே கிடையாது. எப்பயுமே வந்து ஒரு பப்ளிக்கை ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிற இடத்துல யாரோடைய பர்சனலை பற்றியும் பேசக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். அட் த சேம் டைம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சட்டசபை நிறைய விவாதங்களோட ஒரு மாதிரி பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.
அது எப்படி ஃபீல் கொடுத்துச்சுன்னா, முன்னாடி இருந்த சட்டசபை ஃபீல் கொடுத்துச்சு. நேற்று தான் நம்ம வீடியோவில் வந்து பாட்டெல்லாம் பாடி எதேதோ பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இன்னைக்கு நடந்த சட்டசபை விவாதங்களாக இருக்கட்டும், அவங்க ரெப்ரசன்ட் பண்ண பிரச்சனைகளாக இருக்கட்டும், ரொம்ப புதுசாக இருந்தது. இது வந்து தாவேக்காக்குமே ஒரு லேர்னிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்கும். இதுக்கு நடுவில் வந்துட்டு திடீர்னு அடிக்க வராங்க அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த வீடியோவில் பார்க்கும்பொழுது அடிக்க வந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. மேபி அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஹெல்தி விவாதங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இது ஃபார் குட் காஸ் அப்படின்னா வந்து இந்த விவாதங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் அந்த எந்த விவாதங்களையும் பர்சனல் விஷயங்களை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மறுபடியும் கர்நாடகா கிட்ட வந்து இன்னொரு 15 டேஸ்க்குள்ளே தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருக்கு. இது வந்து ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வீடியோஸ்க்கு முன்னாடி வந்து இதே உத்தரவை பற்றி நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு 15 டேஸ் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்நாடுக்கு எப்போ தான் தண்ணி வரும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து மழை பெய்யுது, ஓகே. பட் ஸ்டில் இப்போ வந்து அந்த மழை வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு வந்து இன்னும் வெதர் மாறலை. மார்னிங்லலாம் எவ்வளோ வெயில் அடிக்குதுங்கிறத வந்து தமிழ்நாட்டு பீப்புளுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அந்த மழையெல்லாம் வந்து பத்தவே பத்தாது. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஃபார்மிங் லேண்ட்லாம் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அதில் வந்து கோடெல்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான இடத்துல இருக்கும் பொழுது இந்த தண்ணி வராமல் இன்னும் வந்து இழுத்துட்டே போகிறது வந்து தமிழ்நாடு ஒரு ஆபத்தான இடத்துக்கு நோக்கி போகிற மாதிரியான விஷயம்னு சொல்லலாம். இவன் தான் நம்மக்கிட்ட தண்ணி இருந்தாலும் இன்னும் தண்ணி வேணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் தண்ணி கொடுக்கல அப்படிங்கிறத வந்து இன்னும் கிளியராக கர்நாடகா கிட்டேருந்து எந்த ஒரு பதிலும் வரல அப்படிங்கிறதும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கான பதிலும் இன்னும் 15 டேஸில் தண்ணி திறந்து விட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேட்டூர் அணையிலையும் தண்ணி திறந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணாலும் அந்த லெவலுக்கான தண்ணி காவேரியிலேயே அந்தந்த ஊரில் இருக்கிற ரிவரில் வர வரைக்கும் தமிழ்நாடு இப்போ வரைக்கும் இன்னும் வந்து ஒரு வறட்சி ஸ்டேட்டில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ 15 டேஸில் தண்ணி வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ த ஃபைனல் நியூஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு முதல்வர் விஜய் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் புது பஸ்ஸை வந்துட்டு புதுசாக இனாக்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சாரு. ஸோ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் சில பஸ்ஸெல்லாம் வந்துட்டு வரப்போகுது. விஷயம் என்னென்னா வந்து நேற்று தான் சொன்னோம், இந்த மாதிரி அக்டோபர் 2 பெண்களுக்கான இலவச பேருந்து வந்து டீலக்ஸ் பஸ்ஸு அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பஸ்ஸெல்லாம் கொடுக்கும் பொழுது ஓகே. பட் இதெல்லாம் வந்துட்டு எங்கே போய் முடியும்னா, நம்ம திருப்பியும் ஒரு கடன் சுமைக்கு போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து மக்கள் மத்தியில் எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிறைய இலவசம் கொடுக்குறாங்க, நிறைய பஸ் கொடுக்குறாங்க, ஓகே. இதை ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணுற விதமாக மக்களுக்கு வந்து பஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தாலும், அந்த பஸ் எல்லாம் பீப்புள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுற விதமாக அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதும் இங்கே ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் வந்து இந்த ஃப்ரீ திங்கை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகாமல் அதை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க டிமாண்ட் என்ன, அதாவது அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கான டிமாண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து அவங்கள ஏர்ன் பண்ண வைக்கிறதுக்கான வழியை வந்து தாவேக்கா அரசு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ நிறைய எடுக்கேட்டட் பீப்புள் வந்து தாவேக்காவில் இருக்கும் பொழுது அந்த எடுக்கேஷனை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், அதை கொடுத்த அந்த படிப்பு வழியாக அவங்கள வந்து சம்பாதிக்க வைக்கிற வழியை வந்து இவங்களும் காட்டணுமே வந்து இந்த ஃப்ரீ திங் பின்னாடியே வந்து போகிறது வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணணும், பீப்புளை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏற்கனவே வந்து இந்த எம்எல்ஏக்கு கார் கொடுக்கறத அப்போஸ் பண்ணி தான் பேசணும் ஆப்வியஸ்லி. ஸோ மேபி இந்த பஸ்ஸெல்லாம் வந்து அவங்கள யூட்டிலைஸ் பண்ண வச்சு அதே வந்து கூட அவேர்னஸாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐடியா தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும், இதை தாண்டி வேறு ஏதாவது நியூஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.